வெளிநாடுகளில் வேலை செய்கிற நண்பர்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம பை நிறைய பணம் இருக்குது, மனசு நிறைய தெம்பு இருக்குது, உடம்பு நிறைய பலம் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள தள்ளி போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள வந்து திருமணம், பிஸ்னஸ் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லிட்டு பார்க்காம மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இவங்களோட வாழ்க்கையை வந்து மெழுகுவர்த்தி மாரி உருகி வந்து வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, மனசில் பலம் இல்லாத போதையும், பையில பணம் இல்லாத போதும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணும்போது யாரும் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான வாழ்க்கை நீங்க தான் பார்த்துக்கணும். யார் யாருக்காக நீங்க உங்க வாழ்க்கைய வந்து தியாகம் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்கலாம் நாளைக்கு உங்கள உதாசீனப்படுத்தக்கூடும். ஒரு வார்த்தைய கூட நீங்க சொல்ற விஷயத்த கேட்காம கூட போவாங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கான வாழ்க்கை வாழுங்க. நீங்க முன்னேறிட்டு வருவீங்க. அடுத்து வந்து நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னா உங்க வாழ்க்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் பாருங்க. பார்க்க வேணாம்னு சொல்லல. ஆனா வந்துட்டு எல்லாம் பணமும் மனசுல உள்ள தெம்பும் குறைஞ்ச பிறகு நீங்க போய் போராடலாம்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து சரியான இக்கட்டான சூழ்நிலை விட்டுரும். அவமானங்கள் மட்டும் தான் மிஞ்சும். அதனால வந்து புரிஞ்சு நடந்துக்குங்க.